WhatsApp Doctor. கோயம்புத்தூர்ல இருந்து சரவண சூர்யா அவங்க கேட்டிருக்காங்க, ஹைப்பர் ஹைட்ரோசிஸ்க்கு ட்ரீட்மெண்ட் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஹைப்பர் ஹைட்ரோசிஸ் அப்படின்றது என்னன்னா, நம்ம இப்போ ஏதோ ஒரு எக்ஸாமே எழுதுறோம், இல்லை ஏதோ ஒரு படபடப்புனால நமக்கு கை கால்லாம் வேர்த்துரும். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா செப்பல்ஸ் கழட்டி விட்டுட்டு நடந்து வருவாங்க, பார்த்தா கால் கழுவிட்டு வர்ற மாதிரி பாதம் படிஞ்சுட்டே இருக்கும். இல்லை எழுத எக்ஸாம் எழுதுறாங்கன்றப்ப இங்க் பென்ல எல்லாம் எழுதுறோன்ற பட்சத்தில் அவங்க எழுதிட்டு வர்றதே அழிஞ்சிடும், இல்லைன்னா அந்த ஸ்வெட்டிங் கீழே வடிகிற அளவுக்கெல்லாம் ஆகும். இவ்வளோ எக்ஸஸா இருக்கு, ரொம்பவே நமக்கு தண்ணியெல்லாம் வடிஞ்சிச்சு, ஹேண்ட் கர்ச்சீஃப் வச்சு தான் நான் எழுதுறேன்ற பட்சத்தில் இது கிரானிக் கேஸ். இது கண்டிப்பா நம்மளுடைய பாஸ்ட் ஹிஸ்டரி எந்த மாதிரி இருக்கு, உங்களுக்கு பாடியில வேற ஏதாவது ஹார்மோன்ஸ் ரிலேட்டடா ஏதாவது இருக்கான்றது செக் பண்ணணும். ஒரு பதட்டம் ஆகுறதுனால நமக்கு இந்த வேர்வை ஆகுது, ஒரு படபடப்புனால வருது அப்படின்றதுக்கெல்லாம் என்னன்னா ஒரு நிதானமா, ஏன்னா நம்ம நரம்புகள் ஒரு சில ஹார்மோன்ஸ் நமக்கு டக்குன்னு ஸ்டிமுலேட் ஆகுறதுனால இந்த ஒரு படபடப்பு வரும். ஸோ நம்ம ஹார்மோனை இம்பேலன்ஸ் இல்லாம நார்மலைஸ் பண்றதுக்கு நம்மகிட்ட மைண்ட் ரிலேட்டடா நம்மகிட்ட நிறைய மெடிசின்ஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பாடியினுடைய அந்த எக்ஸஸ் ரெடியூஸ் ஆகிற அந்த ஹார்மோனுடைய இம்பேலன்ஸை ரெடியூஸ் பண்றதுக்கு நம்ம மெயினா நாம சொல்றது யோகாசனம் சொல்லுவோம். ஸோ ஹார்மோனுடைய இம்பேலன்ஸ், அப்புறம் அதே மாதிரி அவுட் சைட் இருக்கிற என்விரான்மெண்ட்டுக்கு நம்ம பாடியை நம்ம வந்துட்டு கோப்பப் பண்ணிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரியான ஆசனம், முத்ராஸ் இது எல்லாமே இருக்கு. பிளஸ் டயட் ரிலேட்டடாகவும் இருக்கு. ஸோ அந்த மாதிரியான டயட் உங்களுக்கு எது உங்களுடைய பாடிக்கு சூட் ஆகும், இல்லை எக்ஸசைசஸ் என்னென்ன பண்ணி நம்மளை காம் டவுன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பிரீத்திங் எக்ஸசைஸ் நாம சொல்லுவோம் இல்லையா, இடா பிங்களான்றது வந்துட்டு நம்ம பாடியை வந்து நாமளே வந்துட்டு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொண்டு வர்றதுக்கு ஒரு ரைட் சைட் சக்கராஸை ஸ்டிமுலேட் பண்றது, லெஃப்ட் சைட் சக்கராஸை கொஞ்சம் ரெடியூஸ் பண்றது அப்படின்ற மாதிரி எல்லாம் நிறைய நம்மளுடைய இயற்கை மருத்துவத்தில் இருக்கு. கோயம்புத்தூர்ல தான் இருக்கீங்கன்ற பட்சத்தில் நியர்பை தான் நம்மளுடைய பிரான்ச்சுக்கு ஒரு டைம் வந்து கன்சல்ட் எடுங்க. உங்களுக்கு ரொம்ப கிரானிக்கா இருக்கிற ப்ராப்ளத்துக்கு என்ன சொல்யூஷன்றதையும் நாம சொல்லலாம், இல்ல டக்குன்னு நமக்கு ஒரு பதஷ்டத்தினால வருது அப்படின்றதுக்கும் ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். இப்போ முத்ராஸ் பந்தாஸ்லாம் சொன்னீங்களா டாக்டர், ஸோ அது வந்து நம்ம எவ்வளோ டேஸ்ல எந்த மாதிரி டைம்ல நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம்? இது வந்துட்டு என்னன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம தெரபியில கொடுக்கறதே முத்ராஸ் பந்தாஸ் எடுத்ததுமே நம்ம ஸ்டிமுலேட் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் அவங்களுடைய சக்ராஸ் என்ன டாமினேஷன்ல இருக்கு அப்படின்றத பார்த்துட்டு அவங்களுக்கு வாதா பித்த கஃபமையும் சேர்த்து தான் நம்ம பண்ணணும். ஹீட் பாடியா இல்ல கூல் பாடியா, இல்ல அவங்களுக்கு வாத பித்த கபத்துல வந்து எது டாமினண்டா இருக்குன்னு கேட்ட மாதிரி ஒரு ஃபுட் சப்ளிமெண்ட் அவங்களுக்கு கொடுத்துட்டு இன்பிட்வீன்ல தான் கொடுக்கணும். அதே மாதிரி முத்ராஸ் பந்தாஸ் அவங்க கொடுக்கறதுக்கு முன்னாடி அவங்கள ஒரு சில எக்ஸசைஸ் கொடுத்து ஒரு ஃபிளெக்சிபிலிட்டி வர வைக்கணும். ஸோ இது ஒரு பெரிய கோர்ஸ். எடுப்புல நாம கொடுக்கறோன்றது நாம வேணா ஒரு பாயிண்ட்ஸ் கொடுத்து அக்குபஞ்சர் இருக்கு இல்லையா, நாம வேணா ஸ்டிமுலேட் பண்ணி விடலாம். ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஒரு 15 மினிட்ஸ் நாம ஒரு ஸ்டிமுலேஷன் கொடுத்துட்டு வேணா போலாம். பட் அவங்களே பண்றாங்கன்ற பட்சத்துல யாமா நியமா ஆசனான்னு நமக்கு வந்துட்டு ஒரு கேட்டகரிஸ் இருக்கு. ஸோ அந்த ஒரு ஸ்டேஜ்ல அவங்க போறாங்கன்ற பட்சத்துல தான் அதனுடைய ஃபிளெக்சிபிலிட்டி, ஃபர்ஸ்ட் பாடிஸ் ஃபிளெக்சிபிள் ஆகணும், அப்புறம் தான் மைண்டை வந்து நாம இது பண்ண முடியும். ஸோ அதுக்கு நம்மகிட்ட நிறைய யோகா கிளாஸஸ் இருக்கு, ஆன்லைன் யோகா கிளாஸஸ் கூட இப்போ அவைலபிளா இருக்கு. ஸோ இது எல்லாம் சேர்ந்து ஸ்டிமுலேட் பண்றப்போ அவங்களுக்கு ஒரு நல்ல எஃபெக்டா இருக்கும். ஸோ நம்ம அஷ்டாங்க யோகா ஃபுல்லா அந்த ப்ரோட்டோகால் ஃபாலோ பண்ணி அதுல எல்லாமே பண்ணணும் இல்லையா. ஸோ ஸ்டார்டிங் அதுல இருந்து நம்ம வர்றதா ப்ராப்பர் ப்ரொசீஜர். ஸோ ஒன்ஸ் வந்துட்டு அவங்களுடைய ட்ரீட்மெண்ட்டுக்கான மெடிசன் இதுதான்றது இது பண்ணிட்டாங்கன்னா சப்போர்ட்டிவா நம்மளுடைய யாமா நியமா இது எல்லாத்தையுமே பண்ணிட்டு வீக்லி ஒன்ஸ் ஒரு யோகா கிளாஸஸ் அவங்க இது பண்ணி அதுலயுமே நம்ம ஸ்டேஜஸா போவோம். ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸசைசஸ் அவங்களுக்கு கொடுக்கறது, அப்புறம் சின்ன சின்ன ஃபிளெக்சிபிள் ஆசனாஸ் கொடுக்கறது, அப்புறம் முத்ராஸ் கொடுக்கறது, அப்புறம் பிராணாயாமம் பண்றது, இது எல்லாமே ஸ்டேஜ் வைஸா நம்ம கொடுப்போம். Saran's WhatsApp Doctor. WhatsApp Doctor. நம்மளோட சரண்ஸ் மருத்துவமனையோட ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சரே வாட்ஸ்அப் டாக்டர். பக்க விளைவுகளே இல்லாத மருந்துகள் எங்க கிடைக்கும், எங்க போய் குணமாகல, இந்த மருந்துகளை நிறுத்தறதுக்கு வழியே இல்லையா? இப்ப இருக்க நவீன உலகத்துல பலவிதமான நோய்கள், பலவிதமான நோய் கிருமிகள், தொற்றுகள் இது எல்லாமே அதிகமா இருக்கு. எந்த நோய்க்கு என்ன தீர்வு, யாரை பார்க்கறது, எங்க போறது? இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல நிறைய பேருக்கு மருத்துவ சந்தேகங்கள் இருக்கு. மக்களுக்காக, மக்களோட மருத்துவ தேவைகளுக்காக மருத்துவ சம்பந்தமான நிறைய கேள்விகள் இருக்கும். அதை வந்து நேர்ல கன்சல்ட் பண்ண முடியல, எனக்கு டைம் இல்லை, அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா இது எல்லாத்துக்குமே எளிமையான சிறந்த தீர்வு, ஒரு நல்ல தீர்வு தான் நம்மளுடைய வாட்ஸ்அப் டாக்டர். உலகத்துல நீங்க எங்க இருந்தாலும் உங்களோட சந்தேகங்களை வீடியோ கால் பண்ணுங்க, ஆடியோ கால் பண்ணுங்க, டெக்ஸ்ட் கூட பண்ணுங்க. உங்களுக்கான தீர்வு எங்க கிட்ட. எங்களோட டாக்டர்ஸ் டீம் உங்களுக்கு சரியான தீர்வு தருவாங்க. உங்களுடைய டவுட்ஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்றதுக்கு டாக்டர்ஸ் டீம் நாங்க தயாரா இருக்கோம். நீ வீட்டில் இருந்தபடியே ஒரு மருத்துவரை போய் சந்திச்சு அவங்ககிட்ட ஒப்பீனியன் வாங்கின ஒரு ஃபீலை உங்களால் வீட்டில் இருந்தே அதை அடைய முடியுங்கிறதா இந்த வாட்ஸ்அப் டாக்டர். கீழே டிஸ்பிளேல தெரியற நம்பருக்கு எப்ப வேணாலும் நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க, உடனே வாட்ஸ்அப் பண்ணுங்க. இப்போ நாங்கள் ஒரு நம்பர் 2 நம்பர் பண்ணியிருக்கிறோம். தொடர்புக்கு 9797939393 9797971919. எனிவேர் இந்த வேர்ல்ட்
நீங்கள் இந்த மூலமாக எங்களை நீங்கள் அப்ரோச் பண்ணலாம். Saren's வாட்ஸ்அப் டாக்டர். சரண்ஸ் வாட்ஸ்அப் டாக்டர். சரண்ஸ் வாட்ஸ்அப் டாக்டர். சரண்ஸ் வாட்ஸ்அப் டாக்டர். வாட்ஸ்அப் டாக்டர். சரண்ஸ் வாட்ஸ்அப் டாக்டர். உங்க நோய்களுக்கான தீர்வு. உங்களுக்கான விடை உங்கள் வீடை தேடி வரும். Saren's வாட்ஸ்அப் டாக்டர்.